பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருந்தழகும் முக்குறினோடு முன்கையில் எந்திய முன்னவர் கண்டிடும் மொழிகள் நிறைந்திடும் முருகனிலா அழகும் கமலக்கண்ணழகும் காரிசுதன்கள் சூரிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையே புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். குயில் நின்றார் பொழிசூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகு நீர் இன்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளமிக்கவனூர் வினவி சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முடிவது நீ நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. குண்டலீக சாரீகா பக்தனாகி पंडरी सारी का क्षेत्र नागी विठोबा सारी का देवनागी तुकाराम सारी का सद्गुरु नागी. कुंडली कवराधा राम कृष्ण हरि वासुदेव हरि. जय बोलो भारत माता की जननी जन्मभूमि च स्वर्गादपि गरीयसी. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது. யார் சொன்னா அப்படின்னா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான். ஜனனி ஜன்மபூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசி. பெற்ற அம்மாவும் நம்முடைய தாய்நாடும் உலகத்தில் எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்றார் பகவான். எப்ப சொல்றார் அப்படின்னா விபீஷணன் ராவணன்லாம் ரதம் ஆயாச்சு. அப்போ விபீஷணன் சொல்றான், பிரபு லங்கா ராஜ்யம் உன்னுடையது, நீ இங்கேயே இருந்துடைய ராமா அப்படின்றார். அப்ப ராமன் சொல்றார், என்ன வேணா இருக்கட்டும், என்னுடைய தேசம் போல் ஆகாது. ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னார். ராமன் எந்த தேசத்தை சொன்னான்னா நம்ம எந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமோ இந்த தேசத்தை தான் சொன்னான். நல்லா ஞாபகம். ராமனே சொல்றார், இது போல ஒரு தேசம் இல்லை, எனக்கு லங்கை வேண்டாம். இத்தனைக்கும் ராமன் நினைச்சார்னா இது தன்னுடைய தேசம் அப்படின்னு அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்துக்கலாம். எப்படி பிரிட்டிஷ்காரெல்லாம் வந்து வச்சுட்டா இல்லையா இந்த தேசம் போகணும்னு. ஆனா பகவான் அதெல்லாம் பண்ணல. விபீஷ்ணா இது உன்னுடைய தேசம், நன்றா சௌக்கியமா இருப்பா, நான் என் தேசத்துக்கு போறேன், அப்பொழுதுதான் சந்தோஷம் அப்படின்றார்.
அப்ப ராமனே கொண்டாடினான் அப்படின்னா இதுக்கு மேல வேற என்ன வேணும் இந்த தேசத்துக்கு? பெரிய பெருமை. கிருஷ்ண அவதாரம் நடந்தது இந்த தேசத்துல. இது நடக்கிற அத்தனை அவதாரங்கள் வந்த இடம் இந்த இடம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேசம். இங்க பகவானுக்கும் குறைச்சல் இல்லை, பகவத் லீலைக்கும் குறைச்சல் இல்லை, பக்தர்களுக்கும் குறைச்சல் இல்லை, குறை ஒன்றும் இல்லாத ஒரு தேசம் அப்படின்னா நம் பாரத தேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கோவிந்தனுக்கு குறையில்லைன்றோமோ அதுபோல நம் தேசத்துக்கும் குறையில்லை. இல்லையே தேசத்து நிறைய குறை இருக்கே அப்படின்னா அது தேசத்தோட குறை இல்லை, இருக்கிறவாளுடைய குறை, இருக்கிறவாளுடைய புத்திஹீனம், ஸ்ரத்தஹீனம். தேசப்பற்றில் இருக்கிற குறை தேசத்து மேலே பரிமளிக்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த வசந்த தேசத்திலே தான் முருகனோட அறுபடை வீடு இருக்கு, சிவபெருமானுடைய துவாதச ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. இந்த தேசத்துல தான் 105 திவ்ய தேசம் இருக்கு. இந்த தேசத்துல தான் ஆச்சரியமா அதி விசேஷமா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாமே திவ்ய பிரபந்தங்கள், அபங்கங்கள், ராமாயணம், மகாபாரதம், நாராயணியம், பஜகோவிந்தம், வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கிற கிரந்தங்கள் இந்த தேசத்துல தான் இருக்கு. இதோட 1000 கோடி வருஷம் போனா கூட நம்முடைய தேசத்தில் இருக்கிற மாதிரி கிரந்தங்கள் இனிமேல் யாரும் பண்ணவே முடியாது. உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் உண்டோ அத்தனை கோடி கிரந்தங்கள் நம்ம தேசத்துல உண்டு. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. காளிதாசன், வால்மீகி, வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷி, சத்ரபதி சிவாஜி, குலசேகர ஆழ்வார், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, காஞ்சி பரமாச்சாரியா, நம் சுவாமி ராமானுஜர், எத்தனையோ மகாத்மாக்களை அனுபவிச்சு இருக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்திலே தான் ஒவ்வொரு நாளும் பகவான ஜனங்கள் பலவிதமா அனுபவிச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வம் ஏதோ ஒரு லீலை பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு தேசம். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்திலிருந்து வங்காளம் வரைக்கும் 24 மணி நேரமும் தெய்வத்தினுடைய காருண்யத்தை உணரக்கூடிய ஒரு தேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற தேசத்துக்கு இந்த பெரிய பெருமை கிடையாது, அதெல்லாம் இருக்கலாம் அந்த தேசங்கள்லாம். ஆனால் 24 மணி நேரமும் என்னுடைய தேசத்தில் தெய்வ அனுபவம் இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லணும் அப்படின்னா ஒரே தேசம் நம்முடைய பாரத தேசம் தான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தேசம், உத்தமமான தேசம், மகோன்னதமான தேசம். அத்தனை பேருமே தேசத்தை தெய்வமா கொண்டாடுற ஒரு தேசம். தேசத்தை தெய்வம், அவ்வளவுதான், அது கீழே கிடையாது. தெய்வத்துக்கு சமமா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்முடைய பாரத பூமி. அவ்வளவு சக்தி இந்த பாரத தேசம். வீண் போகாத ஒரு தேசம் நம் பாரத தேசம். இந்த தேசத்துல ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்துல பகவான பல விதங்கள்ல பிரத்யட்சமா பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கு. அது ஒரு பெருமை வேணும் இல்லையா? தெய்வத்தை சர்வசாதாரணமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு தேசம், எங்கேயோ தேடிண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற தேசம் இது. மற்ற தேசங்கள்லாம் விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு, சரித்திர ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு, வேற எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த தேசத்துல என்னடா ஆராய்ச்சி நடக்கிறதுனா தெய்வ ஆராய்ச்சி. எப்ப பார்த்தாலும் வேத விசாரம், வேதாந்த விசாரம், பக்தி விசாரம், பாகவத விசாரம், ராமாயண விசாரம், பகவத்கீதா விசாரம்னு நிறைய அழகா ஆராய்ச்சி பண்ணி தெய்வத்தினுடையதான குணங்கள், தெய்வத்தினுடையதான லீலைகள், தெய்வத்தினுடையதான கருணைய க்ஷணத்துக்கு க்ஷணம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். இதுபோல் ஒரு தேசம் தேடினாலும் கிடைக்காது. மகோன்னதமான ஒரு தேசத்துல இந்த தேசத்துல இருந்தோம் அப்படின்னாலே, இந்த தேசத்தை நினைச்சோம் அப்படின்னாலே
பக்தி தானா வந்துடும். பகவான் சத்தியமா காட்சி கொடுத்துருவான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பான், எனக்கு பகவான் தரிசனம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைச்சிருமான். இந்த தேசவாசி அப்படின்னாலே தெய்வ தரிசனம் நிச்சயமா உண்டு. பாரத தேசவாசி அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டே பகவானை உணர்ந்துட முடியும். விவேகானந்தருடைய சிஷ்யன் நிவேதிதா பாரத தேசம் தன் தேசம்னு வந்தார்கள். நிஜமாவே தெய்வீகத்தை உள்ளபடி உணர்ந்தார்கள். பல பேர் பார்க்கலாம். அதனால பகவானை அனுபவிக்கிறதுக்கும் பகவானை அடையறதுக்கும் உத்தமமான ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அவ்வளவு சிரேஷ்ட பகவானை கொண்டாடக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அத்தனாச்சரியமான இந்த தேசத்துல அங்கங்க ரத்னம் பதிச்சா போல பகவானுடைய கோவில்கள், அதுல ஒரு மகாரத்னம் போல பாண்டுரங்கன் பண்டரீநாதன், பாமர ஜன பக்த பிரியன், ஏழ பாழைகள்லாம் அடையும்படியான ஒரு சுவாமி பாண்டுரங்கன். சாதாரணமாக நிறைய தெய்வங்கள் உண்டு. இதெல்லாம் பணக்கார தெய்வம், இதெல்லாம் புத்தி இல்லாத ஜனங்களுடைய தெய்வம், இதெல்லாம் மூட நம்பிக்கை தெய்வம், இதெல்லாம் ஞானிகளுடைய தெய்வம்னு நிறைய உண்டு. இப்போ எல்லாரும் போய் சரஸ்வதியை கொண்டாடுவாளா? படிப்பு மேலே ஆசை இருக்கிறவா தான் சரஸ்வதி ஆகா விசேஷமாக கொண்டாடும். நிறைய சுவாமிகள்லாம் உண்டு. ஆனால் பாமர ஜன பக்த பிரியன் அப்படின்னா பாண்டுரங்கன். ஒன்றும் பெருசா பண்ணவே வேண்டாம். விட்டோபா விட்டலா பாண்டுரங்கா பண்டரீநாதா ஹே ரகுமாயிபதி அப்படின்னுட்டோம்னா குழந்தைகள்லாம் அது பேரை சொன்னா துள்ளி குதிச்சு ஓடி வரும். குழந்தை இங்கே வானா யாராவது தன் பேரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரே குஷி. இந்த குட்டி குழந்தைகளுக்கு தான் தன் பேரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரே சந்தோஷம். என் பேரை சொல்லிட்டார்கள், இது என் பேரு அப்படின்னு. நான் ஒரு தடவை சுதாமா கிட்ட கூட சொன்னேன், உன் பேரை மாற்றிடலாண்டா அப்படின்னு சொல்லி அவனை பரிகாசம் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா என்ன பேருப்பா அப்படின்னா, நான் சொன்னேன் குஞ்சித பாதம்னு வச்சுருவான்டா அப்படின்னு. உடனே வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பேர் பிடிக்கல, எனக்கு சுதாமா பேரே போதும்னு. இத்தனோடு பையன் அதுக்கு புரியுறது, அவனுக்கு அந்த பேரை சொல்றது அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா எல்லா குழந்தைகளுமே பார்க்கலாம். அந்த குழந்தைகளுடைய பேரை சொல்லும் பொழுது அதுங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமானது. அந்த மாதிரி தன் பேரை சொன்னா குழந்தை போல குதூகலமா ஓடி வந்து கிருப பண்ணக்கூடியவன் பாண்டுரங்கன். அத்தியாச்சரியமானவன், அத்தியுதமானவன் பாண்டுரங்கன். துள்ளி குதிச்சு ஓடி வருவான். டே விட்டலா அப்படின்னா வேலைக்காரன் மாதிரி ஓடி வந்து என்ன வேணும் அப்படின்னா, கண்ணன் என் சேவகன்றார் இல்லையா பாரதியார். அப்படி ஒரு குதூகலம். யாராவது கூப்பிட மாட்டாளா? இந்த திருவிழா இந்த காய்கறி வித்துட்டு போவா, அது ஏதாவது வித்துட்டு போவா. அவ்வளோதான வெங்காயமோ இல்லாட்டி வாழைப்பழமோ இல்லாட்டி பஞ்சு மிட்டாய் வித்துட்டு போவா, இல்லாட்டி பலூன் வித்துட்டு போவா. நம்ம யாரும் அவளை சொல்லி கூப்பிடவே மாட்டோம். ஏ பலூன், ஏ பஞ்சு மிட்டாய், ஏ வெங்காயம் அப்படின்னு. அவன் வெங்காயம் இல்லை, ஏ வெங்காயம், ஏ கத்திரிக்காய் அப்படின்னு. உடனே அவன் திரும்பி பார்த்து சந்தோஷமா யாரா கூப்பிட்டோன்னா அப்படியே குதூகலமா ஓடி வருவான். அப்பாடா இந்த காயை அவளுக்கு வித்துடலாம், அந்த சாமானை வித்துடலாம். அந்த மாதிரி யாராவது தன் பெயரை சொல்லியாச்சுன்னா அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துடலாம், அஷ்டமா சித்திகளை கொடுத்துடலாம், தர்ம அர்த்த காம மோட்சம்ன்ற அறம்பொருள் இன்பம் வீடுன்ற 4 விதமான புருஷார்த்தத்தை கொடுத்துடலாம். இவாகிட்ட துன்பத்தை வாங்கிக்கலாம், கஷ்டத்தை வாங்கிக்கலாம், பிரச்சனையை வாங்கிக்கலாம்னு கடந்து அலையக்கூடிய ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். சௌலபியமூர்த்தி தேமேன்னு இருக்கான். பெரிய ஆடம்பரம், பெரிய படோடபம்லாம் கிடையாது, படாடோபம் எல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு செங்கல் மேல நின்று இருக்கான். ஆச்சரியமான ஒருத்தன். நிறைய பார்க்கலாம். எல்லா கோவில்களுக்கும் போனால் இது எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கமெல்லாம் வச்சுருப்போம். கோவில் போனால் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? இந்த பண்டரிபுரம் போனோம்னா நிறைய பேர் ஒன்றும் எடுத்துகிட்டே போக மாட்டோம், அப்படியே போவோம், அவ்வளோதான். எதுக்குடான்னா பெருசாக தோணாது, அவனை பார்க்கறதே ஒரு சந்தோஷம் அப்படின்னு. அவ்வளவு சௌலபியமூர்த்தி பாண்டுரங்கன் பண்டரீநாதன். அவனிடத்தில் நம்பிக்கை வச்சவர்கள் நீ போகிறதே கிடையாது. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா
दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा 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 पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा
पंडरीनाथा पांडुरंगा மறந்து போய் தன் நாமத்தை சொன்னா கூட கிருப பண்ணி அனுகிரகிக்க கூடியவன் சாட்சாத் பாண்டுரங்கன். ஆச்சரியமா கேசவ சுவாமி அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு எல்லா ஊர்லயும் போகிறது, பஜனை பண்றாரு, பாண்டரங்க பஜனை, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவர் அதுவே ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். வேற எதை பத்தியும் வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை. அவர் வாழ்க்கையில ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் வச்சிருந்தார், என் ஜென்மாவுடைய பிரயோஜனம் பாண்டரங்க பஜனை பண்றது, எப்பொழுதும் பாண்டரங்கனுடைய நாமத்திலே தலைக்கிறது, இவ்வளவுதான் என் வாழ்க்கையுடைய பிரயோஜனம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். இந்த தீர்மானம் வர்றது பெரிய விஷயம். இப்போ நமக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா நாமஜபம் அப்படின்றது பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காக நாமஜபம் அப்படின்னு சுவாமி பெரியவாசான் பிள்ளை ரொம்ப அழகா வர்ணிக்கிற நாமஜபம் மாகாத்மியத்தை பத்தி. இந்த முத்து குளிக்கிறவாள்லாம் இருப்பான், வகையில பணம் இல்லை, அந்த காலத்துல பண்டமாற்று தானே இருக்கும். அவன் நிறைய முத்து எடுத்துட்டு வருவா. அவன் என்ன பண்ணுவா, இந்த முத்தை கொண்டு போய் கடையில கொடுத்து பலசரக்கு வாங்குவா. உப்பு புளி மிளகா வச்சிருக்கிற முத்துக்கு அத்தனை விலை உண்டு. ஆனா அவன் என்ன பண்ணுவா, அதை கொண்டு பலசரக்கெல்லாம் வாங்குவான். மளிகை சாமான், செடி துணி, அந்த மாதிரிலாம் வாங்குவான். அந்த மாதிரி நாமஜபம் சொல்லி அல்பமான பிரயோஜனம் வாங்குறவா இவார்களை போலே அப்படின்றார். சில பேர் என்ன பண்ணுவா, அந்த புத்தை வியாபாரம் பண்ணுவான், நல்ல பைசாக்கு விற்பா. அந்த மாதிரி நாமஜபத்தை கொண்டு அஷ்டமா சித்திகள் அடையிறவாள்லாம் வியாபாரிகள் போலே அப்படின்றார். அதே அந்த முத்து ஒரு ராஜா கிட்ட இருந்ததுன்னா அவன் அப்படி பதக்கம் பண்ணி அப்படி கழுத்துல மாட்டிப்பான். முத்துக்கா பிரயோஜனம் அப்பதான் உண்மையா இருக்கும். அதுபோல சில பேர் நாமத்துக்காக நாமம் ஜெயிப்பார்கள். இதை நம்ம என்ன கேட்டகரி நீங்க தான் பார்த்துக்கணும். நம்ம யாரும் நாமத்துக்காக நாமத்தை ஜெபிக்கிறவா இல்லை. ராஜாலாம் அனுபவிக்கிறார் இல்லையா, ஆச்சரியமா முத்து அப்படி போட்டு அனுபவிக்கிறார், முத்து அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. அதுபோல நாமத்தை நாமத்துக்காக அனுபவிக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுதானே ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். இப்போ குழந்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம குழந்தையுடைய அந்த லீலைகள், அந்த குழந்தைக்காக குழந்தை அனுபவிக்கிறோம், அதுக்கு தனியா ஒரு காரணமே வேண்டாம். இந்த மாதிரி நாமத்தை ரசிச்சு ருசிச்சு அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் நச்சுதா அமரர் ஏறே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர, இதுதான் வசதி. இதுக்கு மேல யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். நாமஜபம் சொல்றதே ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். இதனால என்ன பிரயோஜனம் கிடைக்கிறதுன்றது அடுத்த கதை. இதுவே பிரயோஜனம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா பண்டுரங்கா பண்டரிநாதா பத்மநாபா ரங்கநாதா வரதராஜா ஸ்ரீனிவாசா அப்படின்னு இத சொல்றதே ஒரு சுகம், ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி அந்த கேசவ சுவாமி ஊர் ஊரா போறார், அப்படி பஜனை பண்ணுவார். யாராவது எங்க ஊருக்கு வந்து பஜனை பண்ணுவோம்னா சரி வரேனே அவ்வளவுதான், போவார் பஜனை பண்ணுவார், ஆனந்தமா எல்லாரோட நாமஜபம் பண்ணுவார், திரும்பியும் தன் ஊர். இப்படியே தான், வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு சௌக்கியமா. ஒரு சந்தர்ப்பத்துல அழகா ஒரு கிராமத்துக்கு போறார், பஜனைக்கு அவள்லாம் கூப்பிட்டுருந்தா, ஒரு ஏகாதசி. அழகா போறார், நிறைய சிஷ்யர்கள்லாம் உண்டு இந்த கேசவ சுவாமிக்கு. ஜோரா அழகா எல்லாரும் போறார்கள், நிறைய ஜனங்கள்லாம் வந்திருக்கா. ஏகாதசி அன்னைக்கு பஜனை அப்படின்னாலே ஆனந்தம் தானே. எதிராசுகம் அப்படின்னா பஜனை, மனசு லயப்படுறது இல்லையா. அப்ப கூட பஜனை பண்ணுவோம், டக்குன்னு மனசு அப்படியே ஒட்டுறது இல்லையா, அழகாயாம இருக்கு இல்லையா. அதனாலதான் ஆண்டாள் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்றார். வாயினால் பேசி சொல்லணும் இல்லையா. பாடுறது அப்படின்னா ஒரு கையை தட்டிட்டு பாடும்போது ஒரு சந்தோஷம், நமக்கு தெரியாமலே கை தட்டுறது இல்லையா, தானாவே உடம்பு ஆடுறது. நம்மாழ்வாசுல எழுந்தும் பறந்தும் தொல்லாதார் தம்மால் கருமமென் சொல்லி தன் கடல் வட்டத்து உள்ளியே. பகவன் நாமத்தை சொல்லி எழுந்து ஆடி பாடாதவானாலே இந்த பூமிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன ஆடணும். கையை தட்டிட்டு ஜோரா
ஆனந்தமா ஆடி பாடி அப்படியே லயப்படணும். எல்லா ஜனங்களும் வந்திருக்கா. அவர் ஜோரா பஜனை பண்றார் கேசவ சுவாமி. பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா चंद्रभागतीरे भजे पांडुरंगा चंद्रभागतीरे भजे पांडुरंगा 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 नामदेव स्मरणे भजे पांडुरंगा नामदेव स्मरणे भजे पांडुरंगा 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 पुंडलीक वरदा भजे पांडुरंगा पुंडलीक वरदा भजे पांडुरंगा 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 அதான் பாண்டுரங்க ஒழுங்கா பஜனை பண்ணா ஓடி வரான்னு தெரியறதா? அவன் பாடு உள்ளதான் இருந்தா எல்லாரும் பஜனை பண்ணோம், பாண்டுரங்கான்னு பஜனை பண்ணோம். உள்ள பொறுக்க முடியாம வெளில ஓடி வந்து இந்த இடத்துல இருக்கிறோம்னு வந்தான் பார்த்தாலும் அதுதான் பகவானுடைய லீலை. அதான் திரும்ப திரும்ப நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம், வீடு தேடி வருவான். இதுதான் நம்ம இருப்பிடம் தேடி ஒரு இடத்துல பாண்டுரங்கன் மகா கெட்டிக்காரன், பொறுக்க முடியாது அவனுக்கு. யாரா பஜனை பண்ணியிருந்தா சுஜோ 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 சுஜோன்னு நம்ம அந்த மாதிரி அத்தனை தூரம் பக்தர்களிடத்துல கருணையை கொட்டக்கூடியவன். இல்லை நீங்க தானே சொல்லி வந்தான் அப்படின்னா என்னை உள்ளேந்து கூட்டிடுவான் சொன்னது அவன், அதனாலே நான் சொன்னேன். சத்தியம் சத்தியம்.
ஒத்துண்டானா இல்லையா? புஷ்பத்தை கீழே போட்டு ஆமா அப்படின்னு இல்லையா? அதான் உடனே 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 பதில், உடனே உடனே ஓடி வரக்கூடிய ஒரு உத்தமன் பாண்டுரங்கன் கண்டறினா. அதனாலதான் பாண்டரங்கனை பிடிச்சுக்கோங்கோ பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அவ்வளவு தூரம் சிரேஷ்டமானவன், பக்த வத்சலன், ரொம்ப ரொம்ப அற்புதமானவன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். இந்த கேசவ சுவாமி அழகா பஜனை பண்ணிட்டு இருக்கா அமக்களமா. பகவான் பக்தர்களுடைய சகலவிதமான ஆசைகளையும் பூர்த்தி பண்றதுல மகா கிட்டிகார். அது எல்லாரும் பாதி மறைக்கிறதுன்னு நினைச்சே அவள் அப்படி மாறி இருக்கு. நன்னா பசனை பண்ணிட்டு இருக்கார் கேசவ சுவாமி. அவருடைய சிஷ்யர்கள் ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் அழகா தன்னை மறந்து கைதட்டி பஜனை பாடிட்டு இருக்கா. அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. எல்லா ஜனங்களும் ஆனந்தத்தை தலைக்கிறார். எல்லாரும் ரொம்ப நேரம் பாடி அந்த தொண்டை வறண்டு போகிறோம். ஏகாதசி உபவாசம் வேற எல்லாரும் இருக்கா. நிர்ஜல உபவாசம் இருந்து பாருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆகாரத்தை குறைச்சி பாருங்க, பழம் சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமா முடியும். சரியா சொன்னா இங்கோ நான் படிச்சேன், ஆகாரம் சாப்பிடாம 21 நாள் இருக்க முடியும்ன்ற மினிமம். நம்ம தான் நினைச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா முடியாது அப்படின்னு. சரியா நாமெல்லாம் நம்மளுடைய வயிற்றை ரொம்பவே திணிக்கிறோம். அரை வயிறு சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்றோம். அப்புறம் மீதி 1/4 வயிறு தண்ணி, அதுக்கு மேல கேப் இருக்கணும்ன்ற. ஆகாரம் அவசியம். இதில் ஒருத்தர் அதிகமாக சாப்பிட்றா, ஒருத்தர் குறைவா சாப்பிட்றாங்க, எல்லாருமே பயங்கரமாக தான் சாப்பிட்றோம். பக்தி ரொம்ப முக்கியம். இந்த விரதம் எல்லாம் இருந்தோம்னா சரீரத்துக்கு பலம் கூடும், இந்திரியங்கள்லாம் அடங்கும், மனசுல தைரியம் உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும். நிஜமாவே நான் முன்னாடிதான் ஏகாதசி விரதம் இருந்தேன். என்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கோமோ அன்னைக்கு தான் நிறைய பலமா இருக்கும். அன்னைக்கு தான் எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு செய்யலாம்னு தோணும். இதை பண்ணலாம் அதை பண்ணலாமான்னு உடம்புல சோர்வே வராது, ரொம்ப குதூகலமா இருக்கும். நான் ஆஃபீஸ்லாம் போயிருக்கேன், அப்பெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வேலைக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சொல்றேன். சத்தியமா முடியும். உடம்புக்கு அப்படி ஒரு பலம் கொடுக்கக்கூடியது உபவாசம். அப்ப எல்லாரும் அழகா உட்காந்து பசனை பாடிட்டு இருக்கா. கேசவ சுவாமி தன்னுடைய ஒரு சிஷ்யனை பார்த்து சொன்னாப்பா, ஏகாதசி விரதம் இருக்கா, நீ என்ன பண்ற, பக்கத்துல போய் மளிகை கடை எங்கன்னு கேட்டுட்டு மளிகை கடையில போய் சுக்கும் வெல்லமும் வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் பானகம் கரைச்சி கொடுக்கலாம். பஜனை போது பஜனை முடிஞ்ச உடனே பகவானுக்கு பாண்டரங்கன் நிவேதனம் பண்ணிட்டு அழகா பானகம் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னா. உடனே சிஷ்யனும் பக்கத்துக்கு வாழ் விசாரிச்சா, அங்கே ஒரு மூலையில் ஒரு கடை இருக்கு, அங்கே இருக்கும் பலசரக்கு கடை இருக்கு, அங்கே போ அப்படின்னா சொல்லிட்டு ஒரு திரும்பி பஜனை பண்ணிட்டு இருக்காரன். போனான். அந்த கடைக்காரன் கடையை மூடுற சமயம். அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னா லைட்டெல்லாம் அணைச்சாச்சு. அந்த காலத்தில் அந்த இந்த விளக்கு தானே திரி விளக்கு, அதை அணைச்சிட்டான். நான் வந்து கேட்டாப்பா, அந்த மாதிரி கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் வெள்ளம் எல்லாம் தாங்கும் அப்படின்னு. இப்படி பார்த்தான். வெளியூரா அப்படின்னா, ஆமாம். இந்த நேரத்தில் வந்து சுக்கு வெள்ளம் எல்லாம் கேட்குறேன். இல்லை, பஜனைக்கு வந்தோம், பக்தாளுக்கெல்லாம் பானகம் கொடுக்கறதுக்காக குரு வாங்கிட்டு சொன்னார், அதனால தான் ஓடி வந்தேன். ஓ, நீங்கள் கேசவ சுவாமியோட சிஷ்யரா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட அங்கே வந்து பஜனை எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசை, ஆனால் வர முடியலை. ஆனால் திருடர்கள்லாம் ஜாஸ்தி, அதனால கடையை பூட்டினா கூட ராத்திரி வாசல் இங்கேயே தான் காவல் காக்கணும். என் பிள்ளை இருந்தானா அவனை உட்கார வச்சுட்டு, அவனும் வெளியூர் போயிருக்கான், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் பொறுத்தல. அப்படி அங்கே எங்கே இருக்குன்னு தெரியுமா அவளுக்கு? பலசரக்கு கடையில் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமே. அழகா ஒரு எடுத்து அழகாக போட்டுலாம் கட்டினான். அதுக்கப்புறமா இன்னும் எடுத்தா கிடக்கிறது எல்லாம் சுக்கும் வெள்ளமும் கொடுத்துட்டான். அப்புறம் எத்தனை பேர் இருக்கான்னா, நிறைய பேர் இருக்கா அப்படின்னா, இது பத்தாது அப்பா. சரி, என் பங்குக்கு நான் பஜனைக்கு வர முடியல, என் பங்குக்கு நான் இன்னும் கொஞ்சம் தரேன்
அதை பாண்டரங்களுக்கு கொடுத்துட்டு நிவேதனம் பண்ணும்போது எனக்கும் நல்ல புத்தி பக்தி எல்லாம் வரட்டும். இப்படி ஏதோ டெய்லி பலசரக்கு வாங்கிறது விற்கிறது லாபம் இப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. ஒரு சமாதானம் வேணும் எனக்காகவும் பிரார்த்திச்சுக்கோப்பா அப்படின்னா உடனே திருப்பி கொஞ்சம் 2-3 பங்கு எடுத்து அவருடைய இதுவா கொடுத்து அப்படி அழகா பொட்டலாம் எல்லாம் கட்டி கொடுத்தார். அழகா போனார்கள். இந்த சிஷ்யன் போனா கடகடன் ஜலத்தை விட்டான் கடகடன் அவன் பாடுக்கு பசனை பண்ணிட்டு இதெல்லாம் அப்படி கரைக்கிறான். அந்த வெள்ளம் சுக்கு எல்லாம் கரைச்சாச்சு. இப்ப ஜோரா பசனை அப்படி பாடின்னு இருக்க. பாண்டுரங்கா பந்தரிநாதா பந்தரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பந்தரிநாதா பந்தரிநாதா பாண்டுரங்கா दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा आनंद रूपा पांडुरंगा आश्रितनाथा पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा 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 सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका
पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा भक्त प्रिया पांडुरंगा प्रेम स्वरूपा पंढरीनाथ भक्त प्रिया पांडुरंगा प्रेम स्वरूपा पंढरीनाथ भक्त प्रिया पांडुरंगा प्रेम स्वरूपा पंढरीनाथ पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा 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 पांडुरंगा पंढरीनाथ पांडुरंगा पंढरीनाथ पांडुरंगा 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 पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पंढरीनाथ पांडुरंगा दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथ ஆனந்தமா பஜனை விடிய விடிய நடந்தது. இந்த கேசவ சுவாமி ஒரு எப்பொழுதும் ஒரு பாண்டுரங்க விக்கிரகம் வச்சிருப்பார், மூர்த்தி. அழகா அந்த பாண்டரன் நடுவில் வச்சுட்டு எல்லாரும் ஆடி பாடி கோலாட்டம் கும்மியெல்லாம் அடிச்சு இந்த பாண்டுரங்கனை நல்லா அனுபவிச்சார்கள். ஒரு விடிய 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 பஜனை நடந்தது. அழகா இந்த பானகம் தயார் பண்ணியாச்சு. இந்த பானகத்தை பாண்டரங்கனுக்கு அழகா நிவேதனம் பண்ணார்கள். நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம், பாண்டரங்க பிரசாதம் அப்படின்னு கொடுத்தார். எல்லாரும் வாங்கிட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். அழகா குடிச்சார்கள். ஜோரா எல்லாரும் கிளம்பி அவ வீட்டுக்கு போயாச்சு. அழகா பொழுது விடிகிற சமயம். அதில் ஒன்று என்னென்ன காரியங்கள் உண்டு எல்லாம் பார்க்கலாம். அழகா பொழுது விடிஞ்சது. ஜோரா கேசவ சுவாமி போய் தீர்த்தமாடினார் குளத்துல.
குளத்துல நீராடிட்டு வந்து சரி பாண்டரங்கனை சேவிச்சுட்டு இனி பொழுது ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அழகா பாண்டரங்கனை சேவிச்சுட்டு பாண்டரங்கன் அப்படி பார்த்தார். தூக்கி வாரி போகுது. அவருடைய பாண்டரங்கன் பஞ்சலோக விக்கிரகம் முன்ன பொல 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 பொலான்னு இருப்பார். இன்னைக்கு பாண்டரங்கன் கண்ணங்கரேல்னு ஆயிட்டான். இது ஒண்ணுமே புரியல. என்னடா அது ஏன் படி பாண்டரங்கன் இப்படி கண்ணங்கரேல்னு ஆயிட்டான்? இதான் அபச்சாரம் பண்ணிட்டோமா? இதானா ஆயிடுத்தா? ஒரு நாள்ல திடீர்னு கருத்து போகாதே. ஒருவேளை நம்ம கவனிக்கலையா? இன்னும் சிஷாலாம் அப்படியே கூப்பிட்டா எல்லாரும் ஓடி வந்தா, என்னப்பா திடீர்னு பாண்டரங்கன் இப்படி கருப்பாயிட்டானே அப்படின்னா. இன்னும் சிஷாலும் பார்த்தா அதிசயமா இருக்கே, நேற்று கூட தக 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 தகன்னு கற்பூர ஆரத்து வெளிச்சத்துல மின்னினானே பிரபு அப்படின்னு. இப்ப ஏன் இப்படி கருத்தான்னு தெரியலையே அப்படின்னு இவாள்லாம் அப்படி பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த கடைக்காரன் ஓடி வந்தான். விடுவிடுன்னு ஓடி வந்தான். பிரபோ என்னை மன்னிச்சிடுங்கோ, எனக்கு ஒரு நல்ல கதியை கொடுங்கோ அப்படின்னு. கேசவ சுவாமி கேட்டார், யாரப்பா நீ, என்ன விஷயம் அப்படின்னா. பிரபோ என்னை மன்னிச்சிடுங்கோ, பெரிய அபச்சாரம் நடந்துடுத்து. ராத்திரி என் கடையில தான் வந்து சுக்கும் வெள்ளமும் வாங்கினார்கள். நான் தான் பொட்டலாம் கட்டி கொடுத்தேன். அதுக்கு என்னப்பா ராத்திரியே எல்லாருக்கும் பானகம் எல்லாம் வச்சு கொடுத்தோம், நீ கூட சமர்ப்பணம் பண்ணேன்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷம். இல்லை நான் சமர்ப்பணம் பண்ணல, பாவம் பண்ணிட்டேங்க. என்னடா நான் ராத்திரி கை தவறி சுக்குக்கு பதிலாக எலி பாஷாணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். எலி பாஷாணத்தை சுக்குன்னு நினைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் என்னானான்னு தெரியலையே அப்படின்னா. யாருக்கும் ஒன்றும் ஆகலை. கிராமத்திற்கு ஜனங்கள்லாம் எல்லாருமே வர என்னமே ஓடி வரான, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடி எல்லாரும் ஓடி வந்தார். கிராமத்துக்கு அத்தனை பேர். அந்த அத்தனை பேரும் பார்க்குறான். அவன் சொல்றான், நான் எலி பாஷாணத்தை கொடுத்துட்டேன், வெள்ளத்தை கொடுத்தேன், சுக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஓன்னு தன்னை அடிச்சுன்னு அழுதான். உடனே கேசவ சுவாமி ஓன்னு அழுதார். இவரையும் அழறா அப்படின்னா கேசவ சுவாமி சொன்னார், ஹே பாண்டுரங்கா, பக்த ஜனங்களுடைய ரட்சகன்றதை நிரூபணம் பண்ணிட்டேப்பா அப்படின்னா. யாருக்கும் ஒன்றும் புரியலை. அப்ப அவர் சொல்றார், எப்படி பிரகலாதன் குடிச்ச விஷத்தை பிரபு ஏத்துண்டாரு, எப்படி மீரா மாதா ஸ்வீகரிச்ச விஷத்தை பகவான் ஏத்துண்டாரு, அதே போல நேற்று ராத்திரி நாம குடிச்ச விஷ பானகத்தையும் விஷத்தை பகவான் எடுத்துண்டு பானகத்தை மட்டும் நமக்கு கொடுத்துட்டார். அதனாலதான் பாண்டரங்கன் திருமேனி கருத்து போச்சு. யாருக்கும் தாங்க முடியல. அது கருணைனா ஓரளவுக்கு தாங்கலாம், ஒரு எல்லைக்கு மேலெல்லாம் கருணையை தாங்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், பெரிய கஷ்டம். உடனே கேசவ சுவாமி அழுதார், ஏ பிரபு, எங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது, நாங்க ஒன்றும் பெரிய தபஸ்வி எல்லாம் கிடையாது, பெருசா ஒத்த காலம் என்ன தபசு பண்ணல, பெரிய ஆகாரத்தை விட்டவர்கள் கிடையாது, ஆசையை விட்டவர்கள் கிடையாது. ஆனா ஹே பிரபு பாண்டுரங்கா, ஹே பண்டரீநாதா, ஹே கருணா சாகரா, ஆனா உன்னுடைய நாமத்தை சொல்றோன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டியே அப்படின்னு கதறி அழுதார். எல்லாரும் நேமிச்சிட்டு போனா பாண்டரங்கனுடைய காருண்யம் அவெல்லாம் என்னமோ பண்ணிட்டு ஒருத்தரை கட்டிட்டு அழுதான். நிறைய பேர் குடும்பமா வந்திருக்கா, குழந்தைகள் வயசானவா, யாருக்கும் ஒன்றும் ஆகல. நடக்கிற கதையா உலகத்துல. ஆனா பகவத் பக்தி, பகவானுடைய நாம ஜபம் எல்லாத்தையும் மாற்றும். அதுதான் தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை கூட பகவன் நாம சங்கீர்த்தனம் மாற்றி கொடுக்கும். சந்தேகமே வேண்டாம், சுயம் அனுபவத்திலே சொல்றேன். பகவன் நாம சங்கீர்த்தனம் அத்தனை விசேஷம். நான் முன்னாடி கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துருக்கேன், டிவிஎஸ் 50 வந்துருக்கேன். இப்போ ஒரு இடத்துல அப்படி போயிட்டு இருக்கேன், எதிர்க்க ஒரு லாரி வந்தது. சரி சொல்லிட்டு ஓரமா நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன், பின்னாடியே இன்னொருத்தர் ஸ்பீடா பைக்ல வந்துருக்கேன். அப்படின்னு நான் பார்க்குறேன், நான் போகிற வழியில் ஒரு பாம்பு சுருண்டு கிடக்கு. நல்ல பாம்பு, நல்ல பெரிய பாம்பு, நாகப்பாம்பு சுருண்டு கிடக்கு. நான் சரி செத்து போன பாம்பு அப்படிதான் இருந்தது, அது செத்த பாம்பு. சரி பக்கத்தில் போகலாம், இப்படி போக முடியாதுன்னா லாரி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்படி
பின்னாடி இன்னொரு வண்டி வந்துட்டு நான் பக்கத்தில் போகிறேன், டக்குன்னு தலையை தூக்கி எனக்கு அந்த பக்கம் போனால் லாரி நிறுத்தினா பின்னாடி இருக்கோம் மோதிடும், அந்த இடத்துல வண்டி நிறுத்தினா பாம்பு கொத்திடும், ஒன்றுமே தெரியாது. நான் வண்டி ஓடின்னு போகிறேன், டக்குன்னு அப்படி தலையை தூக்கிட்டு அப்படி சீறி அழகாக ஒரு கொத்து கொத்திட்டு கிருஷ்ணா அப்படின்னு அந்த காலை தூக்குறேன், பாம்போட தலை. அந்த காலை இப்படி தூக்கவும் இந்த பாம்போட தலை, இல்லாட்டி அன்றைக்கே நான் போயிருக்க வேண்டியது. இன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நினச்சி அந்த இடத்துக்கு போனாலே நான் சொல்லுவேன், இந்த இடத்துல தான் பகவான் என்னை காப்பாற்றி விட்டான். அந்த நிறைய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி என்ன கிருஷ்ணான்னு நான் கத்தினேன், பகவான் கரெக்டாக அந்த காலை தூக்க வச்சான். அந்த இடத்துக்கால தான் கொட்ட வந்துடு, டக்குன்னு அப்படி காலை தூக்கினேன் அப்படின்னா சுவாமியுடைய கிருப்பை. இன்னைக்கு நான் நினச்சி பார்த்துருக்கேன், இன்னைக்கும் பகவான் கை விடுறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம், நான் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ரூமில் உட்காந்து இரும்பை நன்னா பழுக்க காய்ச்சி அப்படி வெளில போடுவான். யாராவது அந்த பக்கம் போகிறான்னா ஆள் வரும் அப்படின்னு சத்தம் கொடுக்கணும். அப்பா அவன் நிறுத்திடுவாங்க, பொருளை வெளில போட மாட்டான், பழுக்க காய்ச்சின இரும்பை வெளில போட மாட்டான், எடுத்துட்டு எடுத்த ஒரு வளைப்பான். அன்றைக்கி ஏதோ ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு போயிட்டேன். நான் வரேன்னு சொல்லலை, ஏதாவது சத்தம் போடணும். அப்போ உள்ளேருந்து அவன் தெரியாது, தூக்கி வெளில போடும்போது ஆள் வராளா இல்லையான்னு தெரியாது. சின்ன ஒத்தேரி பாய்க்குள்ளே ஒரு போவோம், ரூம் இருக்கும் வெளியே. நான் போயாச்சு, அவன் தூக்கி போட்டாச்சு. நல்லா கொதிக்க பழுக்க காய்ச்சின்னு அப்படி ரெட் ஹாட் கண்டிஷன் இல்லையா, சக்கச்சவேல்னு அது அப்படி என் மேலே வர்றது, போடவும் முடியாது. அவ்வளோதான் செவருங்க. நான் அப்படி நிற்கிறேன், இப்படி வர்றது நேரம் நோக்கி வந்துருக்கு. கிருஷ்ணான்னு கத்தின, அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நேரம் அப்படி திரும்பி கீழே அப்படி திரும்பலாம் முடியவே முடியாது. அப்படி பக்கத்தில் வந்தது, நம்ம டேக் டைவர்ஷன் யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு திரும்பிட்டு என் காலுக்கு அந்த பக்கத்தில் போய் விழுந்து. அது எப்படின்னா, அது மேலே துணி பட்டுன்னா துணி கொஞ்சம் நேரத்தில் பஸ்பமாகிடும், அவ்வளவு பழுக்க காய்ச்சினே இருக்குது. நேரம் இங்கே தான் வந்து அன்றைக்கி விழுதுன்னா நம்ம சரீரத்துக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு வந்துருக்கு. நான் கிருஷ்ணான்னு ஒரு கத்தல் அதை திருப்பி விட்டேன். சத்தியமாக அனுபவத்தை சொல்கிறேன். நாம ஜபம் போல ரக்ஷை எதுவும் கிடையாது. இதெல்லாம் அதுக்கு சொல்லணும்னா நாம ஜபத்தினுடைய பெருமைக்காக சொல்றேன், என்னுடைய பக்தியை பற்றி சொல்லலாம். நாம ஜபம் வீண் போகாதுன்றதுக்கு சொல்றேன். என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பகவான் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான் காப்பாற்றுவான். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் மத்திய வீட்டில் போயிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்கு. சரி, ரொம்ப ஸ்லோவாக போகிறானே, ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு நான் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஆள் எதிர்க்கெல்லாம் யாருமே வரல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ரோடு. சரி, அது எப்பொழுதுமே இந்த கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு தான் போவேன். அது ஒரு வழக்கம், அது குருஜியமாக சொல்லி கொடுத்த பழக்கம். அப்படியே அந்த டிராக்டரை நான் ஓவர்டேக் பண்ணுறேன். இந்த ரோடு கொஞ்சம் சரிவாக இருக்கும், நான் அப்படி கிராஸ் பண்ணுறேன். டிராக்டர் போயிட்டு திடீர்னு அந்த டிராக்டர் ஓட்டுறவன் கட்டுப்பாட்டுலேருந்து டிராக்டர் நழுவியாச்சு, என் பக்கம் திரும்பியாச்சு. ஃபுல்லாக மணல் அழுது வச்சுட்டு இருக்கான். கரெக்டாக நான் அப்படி கிராஸ் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணுறேன், வண்டி என் பக்கம் திரும்பியாச்சு. என் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் எனக்கும் டிராக்டருக்கும். நான் எந்த பக்கமும் போக முடியாது, அது நிச்சயமாக என் பக்கம் தான் வந்தாகும். கிருஷ்ணான்னு ஒரு கத்தல் தான். அந்த டிராக்டர்லாம் நான் கையை எடுத்துட்டான், அவனால் கண்ட்ரோல் போயிட்டு கையை எடுத்துட்டான். அடுத்த க்ஷணம் டிராக்டர் இப்படி திரும்பி. என் கண்ணால் நான் பார்த்த அனுபவங்கள் எல்லாம். இப்படி வர டிராக்டர் திரும்புமா அப்படின்னு அவன் திரும்பவே இல்லை, ஸ்டேரிங்கும் திரும்பலை. ஆனால் டிராக்டர் திரும்பி. அது இத்தனைக்கும் அந்த ரோடு இப்படி சரி, என் பக்கம் தான் டிராக்டர் வந்தாகும். புவியீர்ப்பு விசைப்படி பார்த்தா, லாஜிக்கலாக பார்த்தா, சயின்டிஃபிக்காக பார்த்தா என் பக்கம் தான் வரணும். என் வண்டி மேலே ஏறி அது போயிருக்கேன். ஆனால் பகவன் நாம சங்கீர்த்தம் அந்த டிராக்டர் அப்படி திருப்பி. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நான் முக்கியமாக அந்த 3 சம்பவங்கள் இன்றைக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் நினச்சிப்பேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், கிருஷ்ணநாம பலம். இன்றைக்கெல்லாம் அதே ரோட்டில் தான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு விட போயிட்டு இருக்கேன். நான் அதே ஒரு தாண்டு போய் நினச்சிப்பேன், இந்த இடத்துல தானே பகவான் என்னை காப்பாற்றி விட்டான். நான் நினச்சிப்பேன் அந்த இடம் முன்னாடி அப்பப்போ நினச்சேன் அந்த இடத்துல போய் பார்க்கணும்னு. ஆனால் பகவான் இப்போ அது பக்கத்துலேயே மீட்டை கொடுத்து அந்த பக்கமே போயிட்டு வர முடியாமல் பண்ணிட்டேன். சத்தியம், நாம ஜபம் வீண் போகாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மனசை விட்டுடாது. டாக்டரே கைவிட்டதா இருக்கட்டும், ஜோசிக்கார தேராதுன்னு சொன்னதாகவே இருக்கட்டும், எல்லாருமே ஒதுக்கி வச்சதா கூட இருக்கட்டும், பகவான் நம்பினவர்கள் வீண் போக மாட்டார்கள். அதுலேயும் பாண்டுரங்கன் நிச்சயமா கருணாசாகரன். அவன் நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை.
எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சுடுறதில்லை. பகவான் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னா கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அதனால என்ன வேணா ஆகட்டும், சும்மாவாவது பகவத் பஜனை பண்ணிடுவாங்க. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ஹேமஸ்வரூபா பாண்டுரங்கா பக்த பிரியா பண்டரிநாதா பிரேமஸ்வரூபா பாண்டுரங்கா பக்த பிரியா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்க பக்தி யார் பண்றாங்களோ அவளுக்கு வைராக்கியம் சமப்படாம வரும்.
நம்மெல்லாம் இந்த வைராக்கியம் வரணும்னு ரொம்ப முயற்சி பண்றோம். ஏதோ இல்லையா அவளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் பக்தி பண்றவர்களுக்கு இந்த வைராக்கியம் சுலபமா வந்துடும். பண்டரீபுரத்தில் கணேசநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். விரக்தர், எப்பொழுதும் பாண்டங்க பஜனை, வேற எதுவும் பெருசாக அவர் யோசிக்க மாட்டார். எப்பொழுதும் பகவத் பஜனை, பாண்டங்க தியானம். டெய்லி ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவார். பகல் முழுக்க பக்கத்தில் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுவார். ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஊருக்குள்ளே கத்தி கத்தி கத்திக்கு பஜனை பண்ணிட்டு வீதி வீதியாக வருவார். எதுக்குறாங்கன்னா ஜனங்களுக்கு ஆடுற தூக்கத்தில் கூட நாமஜபம் விழட்டும் அப்படி ஒரு மனசு. பெரியவாளுடைய காரியங்கள் எல்லாம் சிலதெல்லாம் பைத்தியகார்த்தனமாக இருக்கும். ராத்திரி ஆயிடுச்சுன்னா கத்தி கத்தி பஜனை பண்ணுவார். ஒரு வீதி வீதியா அந்த கூர்காலாம் விசில் அடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி பாண்டரங்கா பண்றேனாதா விட்டோபா ரகுமாய் பதி அப்படிங்கிறார். திரும்ப யாரும் வர மாட்டான். விருப்பாட்டுக்கு தனியா வருவார். இப்படி போயின்னு இருக்கார். நிறைய பேருக்கு அவருடைய மகிமை புரிஞ்செடுத்து ஆச்சரியமா, அத்புதமா, அதி விசேஷமா எல்லாரும் அவரை கொண்டாடுற. அப்பயும் அவர் கவலைப்படுறதில்லை. இப்படி நாமஜம் பண்ணிட்டே இருப்பார். காட்டிலேருந்து வருவார். இப்படி பாப்பா யாருக்காவது நாமஜபம் வேணும்னு ஆசை இருக்கான்னு பார்ப்பார். அப்படி ஆசை இருந்து கை கூப்பினா உடனே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நாமஜபம் உபதேசம் பண்ணிடுவார். அப்படி எல்லாருக்கும் நாமஜபம் பாண்டரங்க நாமத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பெருமை ரொம்ப எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. அப்ப அவருடைய பெருமையை சிவாஜி மகாராஜா கேள்விப்பட்டார். சத்ரபதி சிவாஜி ஆச்சரியமான பாண்டரங்க பக்தர். பல சந்தர்ப்பங்கள்ல பிரத்யட்சமா பாண்டரங்கனை பார்த்த ஒருத்தர் சத்ரபதி சிவாஜி. அப்ப இவரை பத்தி கேள்விப்பட்டான். ஒரு நாள் இவர் இப்படி சுத்திட்டே இருப்பார். இருந்திருக்க மாட்டார் இந்த கணேசநாதன். அப்ப ஒரு நாள் பண்டரிநாதன் தரிசனம் பண்றது சத்ரபதி சிவாஜி வர. சத்ரபதி சிவாஜி எல்லாம் பார்த்த ஒரு சுவாமி பாண்டரங்கன். அப்ப இவரை பத்தி கேள்விப்பட்டான். அவர் பஜனை எல்லாம் நடக்கிறது உட்காந்து கேட்டான். எல்லாம் கேட்டான். சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனேயே கணேசநாதர் இடத்துல பிரார்த்தனை வேண்டாம், நீங்க ராத்திரி நான் எங்க தங்கியிருக்கணும் அந்த கூடாரத்தை வந்து சாப்பிடணும், ஒரு ராத்திரி என்னோட தங்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தான் சத்ரபதி சிவாஜி. அவரும் சரி, நான் சத்ரபதி சிவாஜி நல்ல சாம்ராஜ்ய அதிபதி, ஹிந்து மகாராஜா, சரின்னுட்டா. உடனே சத்ரபதி சிவாஜி ஜம்மனு கடற்கரை நல்ல சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி அழகா ஒரு சந்தன கட்டில் ஏற்பாடு பண்றார். புதுசா ஒரு சந்தன கட்டில் தயார் பண்றார். தயார் பண்ண சொல்றார். இவர் படுத்தினதுக்கு அப்புறமா அதில் அவர் படுத்துக்கணும்னு ஆசை. இந்த மகாத்மா உபயோகப்படுத்தின ஒரு பொருள் வேணும் அப்படின்றதுக்காக அழகா எல்லா விதமான பதார்த்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இவர் அழகா நாமஜபம் பண்ணிட்டு சாப்பிட்றார். சத்ரபதி சிவாஜி வாமன் ஐஷ்ணு வரும்போது சந்திரபாகா நதிக்கெல்லாம் நிறைய கூழாங்கல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிறார். சத்ரபதி சிவாஜி கேட்கிறார், எதுக்கு சுவாமி கூழாங்கல்லாம் எடுத்து மூட்டையா கட்டிக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நாமஜபம் கவுண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பாண்டரங்கா பாண்டரங்கா பாண்டரங்கான்னு அந்த கல்லை வச்சு அப்படி கவுண்ட் பண்ணுவேன், திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் இப்படிலாம் சொல்றார். சத்ரபதி சிவாஜி யோசனை பண்ண சாதாரண துளசி மாலையை வச்சு இல்லாட்டி தாமரமணி மாலை வச்சு படிக்க மாலையை வச்சு ஜபிப்பா, இல்லடா கூழாங்கல் வச்சு ஜபிக்கிறேன்றார். சரி, பெரியவாளுடைய விஷயம் நமக்கு ஒன்றும் புரியாது, எல்லாமே வித்தியாசமா பண்ணுவாருன்னு விட்டுட்டான். ஐஷ்ணு வந்து அழகா சாப்பாட்டெல்லாம் போட்டாச்சு. சத்ரபதி சிவாஜி சுவாமி தான் உங்களுக்கான கட்டில் சொல்லி நல்ல சந்தன கட்டில் மேலே புஷ்பம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் அந்த புஷ்பம் எல்லாம் போட்ட கட்டில் அவனை முதல் ராத்திரி தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். உடனே சத்ரபதி சிவாஜி தான் சுவாமி நீங்கள் படுத்து, சரிப்பா படுத்து, நீ போய் படுத்துக்கோ. இல்லை சுவாமி நீங்கள் படுத்து கால் அமைக்கிறேன். இல்லை இல்லை வேண்டாம், நீ போய் படுத்துக்கோ அப்படின்ட்டா. சரி, நான் சத்ரபதி சிவாஜி போனால் படுத்துட்டான். ஒரு மணி நேரத்தை அழகாக படுத்துட்டார். அடுத்த நாள் காத்தால சத்ரபதி சிவாஜி சரி இவர் தூங்கியதுக்கு முன்னாடி வந்து நிற்கணும், ஒரு கண் விழிக்கும் போது அந்த பாடம் நம்ம மேலே படணும்னு சொல்லி அழகா வந்து நிற்கிறான். வந்து பார்த்தா தூக்கி வாரி போட்டு சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு கொண்டு வந்த கூழாங்கல் எல்லாம் கட்டில் மேலே போட்டு அது மேலே படுத்துருக்கார். இதோட அங்கவசரத்தை போட்டு சத்ரபதி சிவாஜிக்கு ஒன்றும் புரியல. நல்ல கட்டிலில் போய் கூழாங்கல் எல்லாம் போட்டு யாராவது படுப்பாளா? கூழாங்கல்லாம் படுக்க ரொம்ப கஷ்டம்.
பாறை மேலே படுக்கலாம், கூழாங்கல் மேலே படுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு 4 கடிகை தூங்கியிருக்கா. ஒரு கடிகைனா 24 நிமிஷம் அப்படி தூங்கியிருக்கா. கிட்டத்தட்ட வச்சுக்கோங்கள ஒரு 1.5 மணி நேரம், 24 4 48 அப்படி அழகா சத்ரபதி சிவாஜி பார்த்தா கண் முடிச்சு பார்த்தா. சத்ரபதி சிவாஜி கேட்டா, ஏன் சுவாமி அதான் அபச்சாரம் பண்ணிட்டேன்னா இந்த கட்டில் நீங்கள் படுக்கக்கூடாதா? அப்படி கல்லெல்லாம் போட்டு படுத்துட்டு சுவாமி எவ்வளோ கஷ்டம் அப்படி. அப்போ ராஜா கிட்ட சொன்னார், கணேசன் ஆகிறப்ப உன் ஆசைக்காக படுத்தேன், எனக்கு அது ஆசை, எனக்கு அதில் ஆசை வந்துடக்கூடாதுன்னு கூழாங்கல்ல போட்டு படுத்தேன். இந்த உடம்பு இருக்க அது லேசாக கொடுத்தா இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இதுக்கு அடுத்து என்ன கேட்டுட்டே இருக்கும். இது போதும்பா அப்படின்னு கேட்க போறதா? நிச்சயமாக கேட்காது, சத்தியமாக கேட்காது. நீங்கள் உடம்புக்கு என்ன வேணா ஊட்டி 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 கொண்டாடுங்கள. உலகத்தில் நன்றி கட்ட ஜென்மம்னு ஒன்று சொல்லுவோம். அது எதுனா முதல்ல நம்ம உடம்பு தான். நீங்கள் எத்தனை கூடு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லியே தொலையாது. அப்படியே சொன்னாலும் அப்போதைக்கு சொல்லும். அதுக்கு மேலே திருப்பி அடுத்த வேலை என்ன? ஸ்திரீகளுக்கெல்லாம் பாவம், எல்லா வேலையும் முடிஞ்சு ராத்திரி படுப்பா, நாளைக்கு என்ன சமையல் யோசனை. சரி முடிஞ்சு தொலைச்சு நிம்மதியாக தூங்கலாம், காத்தால பார்த்துக்கலாம். இந்த கவிதையோட டென்ஷன் வந்து உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து. சில ஸ்திரீகள்லாம் ரொம்ப சமர்ப்பிச்சுக்கோங்க. இட்லி மாவு நிறைய வாங்கி வச்சுருவா, இன்னைக்கு இட்லி நாளைக்கு தோசை. அதே மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுது, இன்னும் மீண்டு போச்சா அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு ஊத்தாப்போம். அப்படி ஒரு 3-4 நாளும் அப்படி ஓட்டிட்டு போகலாம் வச்சுக்கோங்க. அது இப்போ வீட்டில் நடக்கிறது போல இருக்கு. இப்படி ஓடும். இந்த உடம்புக்கு நீங்கள் எத்தனை வயசாகி எவ்வளவு வேணா கொடுங்கோல, ரொம்ப நன்றி கட்ட ஒரு பொருள் அப்படின்னா நம்ம உடம்பு தான். கேடு கட்ட ஒரு வஸ்து, நன்றியே கிடையாது. கை தட்டி பகிரம் பண்ண பண்ணாது, காது கூட சத்தங்கள்லாம் கேட்காது, கோவிலுக்கு போனால் போகாது. சொகுசு மட்டும் நன்னா கேட்கும். ஏசி கேட்கும், ஃபஸ்ட் கிளாஸாக பெட்டு கேட்கும், எல்லாம் சௌகரியமாக கேட்கும், நாட்டுக்கு ருச்சியாக கேட்கும். எங்கே வேணா போங்கள உடம்பு சௌகரியம் தான் முதல்ல பார்ப்போம். எங்கே வேணா போங்கள உடம்பு சௌகரியம் தான் பிராதானியம். தேகாத்ம அபிமானி அப்படின்றார் ஆச்சரியமான பெரியவாச்சான் பிள்ளை. அதனால அவர் சொல்லிட்டார், அப்பா உனக்காக படுத்துட்டேன், ஆனால் இது மேல அபிமானம் வந்துடக்கூடாதுன்னு கூழாங்கல்ல போட்டு படுத்தேன் அப்படின்ட்டார். சத்ரபதி சிவாஜி கைகூப்பி, மன்னிச்சிருங்க சுவாமி, நான் ஒரு ராஜான்ற அபிமானத்திலேயே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பெரியவாளுடைய புத்தி எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சமம் கொடுத்துட்டேன். நீங்கள் சாதாரணமாக இந்த கட்டில் கொடுக்காம போதும் தேனேன்னு தரையில் படுத்துட்டு இருப்பேன், நான் பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லைப்பா, நீ எனக்கு வைராக்கியத்தை கொடுத்துட்டாய். இந்த கூழாங்கல்லாம் அழகாக நாமஜபம் பண்ணி வச்சுட்டு நானே உட்காந்து நாமஜபம் பண்ணலான்னு. அப்புறம் தான் நாமஜபம் பண்ணி ஒவ்வொரு கூழாங்கல்லாம் வச்சேன், பார்த்தேன். ஓ, நாமஜபம் பண்ண கூழாங்கல் மேலே படுத்துட்டா நன்னா இருக்குமே படுத்துட்டேன் அப்படின்னா. உடனே சத்ரபதி சிவாஜி பார்த்து, நன்னா இருப்பா, நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா. சரி, நான் சத்ரபதி சிவாஜி கேட்டுட்டா எனக்கு ஒரு விஜாபனம் அப்படின்னு. என்னப்பான்னா, நீ ராத்திரி படுத்து அந்த கூழாங்கல் எனக்கு தெரிவேலாம், பிரசாதமாக நான் வச்சுக்கிறேன்னு சத்ரபதி சிவாஜி. உடனே அவரும் சிரிச்சார், இந்த பாண்டரங்க பிரசாதம்னு கொடுத்துட்டார். ஏன்னா சந்திரபாகா நதிக்கரில் குறிக்கிற கூழாங்கல், அது இல்லாமல் பாண்டரங்க நாமத்தை சொல்லி இவருக்கு ஜபிச்சிருக்கார், அது இல்லாமல் இவரும் படுத்திருக்கார். அது சத்ரபதி சிவாஜி கட்டிக்கார், அந்த பிரசாதத்தை வாங்கிட்டார். அழகா சத்ரபதி சிவாஜி கிளம்பி போயாச்சு. எப்பொழுதும் போல நாமஜபம் பக்தி இதெல்லாம் சொல்லிட்டு சௌக்கியமா இருக்கார். நிறைய பக்த ஜனங்கள். இவர் எப்படா பசனம் பண்ணுவார், இவர் எங்க எப்போ போறாருன்னு தெரியாது. இவர் எங்க போறாரு, எங்க இருக்காரு யாருக்கும் சொல்ல மாட்டார். இருந்த கஷ்டம், ஜனங்கள் இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, பெரிய கஷ்டம் அது. அதனால சொல்லாம கொள்ளாம போயிடுவார். இவர் எப்போ வருவார், எப்படி வருவார், எந்த சமயத்தில் வருவார் தெரியாது. அடுத்த ராத்திரி வருவார் திடீர்னு. இவர் வந்தாரம் ஒரே விஷயம், அடுத்த ராத்திரி வருவார், பாண்டரங்கா பண்றீனாதான்னு கத்துவார். அதை வச்சு நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பார், அவர் வந்தா சேவிக்கணும் அப்படின்னு. இப்படி நிறைய பேர் இப்பெல்லாம் அவரோட பக்தி பசனையில் ஈடுபட்டு இருக்கா. சில பேருக்கு அது பிடிக்கல, சும்மா ஜாலியாக சாப்பிட்றதுக்காக பாண்டரங்கா பண்றேன் சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். எனக்கு பெரிய விரக்தி நடக்குது. நிறைய பேர் பொறாம வந்துருக்கு, வைத்திகாரத்தனமா இருக்கு, முட்டாள் மாதிரி இருக்கு. சத்ரபதி சிவாஜி கொண்டாடி நான் திமிரு அகம்பாவம், அவர் பாட எப்போது சிரிச்சு சந்தோஷமா கோலாகலமா இருக்கு. அது பிடிக்கல நிறைய பேருக்கு. பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளவு திமிரு இவனுக்கு அப்படின்னா.
அவர் எதுக்கும் கவலையே படலை. ஒரு நாள் ஒரு காட்டில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கா. நிறைய பேர் தெரிஞ்சு வந்துட்டா, இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா. இந்த பிடிக்காதவாளும் பின்னாடியே வந்துட்டான். இவர் நாமஜம் பண்ணி முடிச்சார், எப்பொழுதும் ஒரு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிடிக்காத பொறாமக்காரர்கள்லாம் பார்த்தேன், எத்தனை நாள் மனுஷாளுக்கே உபதேசம் பண்ணுவேன். இந்த மரம் செடி கொடியெல்லாம் கூட இருக்கு, என்ன பாவமாச்சு, அதுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி கூட அதெல்லாம் கூட சத்கதி அடைய வைக்கலாமே அப்படின்னுட்டா. உடனே அவர் சொன்னார், ரொம்ப சத்தியமான வார்த்தை, ஆனால் மனுஷ ஜென்மா கிடைச்சிட்டு துர்லபம். இந்த மரம் செடி கொடினா திரும்பி ஒவ்வொரு ஜந்துவா ஒவ்வொரு அறிவு ஈரறிவுன்னு மாறி 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 சுற்றி வரணும், வாஸ்தவம் தான் அப்படின்னா. உடனே அந்த பொறாமக்காரா, இல்லை நீங்கள் மாமரத்துக்கு கீழே உட்காந்துருக்க, மாமரத்துக்கு உபதேசம் பண்ணுங்களே அப்படின்னுட்டார். உடனே ஒரு மாமரத்தை கட்டி பிடிச்ச தடவி கொடுத்து நிறைய பாண்டரங்கா பண்டரிநாதா பாண்டரங்கா பண்டரிநாதா சொல்லு அப்படின்னா. உடனே அவள்லாம் சிரிச்சா, நீ கட்டி பிடிச்செல்லாம் சொல்லலாம், அது ஜெபிக்கிறது, அது இதை ஒத்துண்டுக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்ட்டா. நியாயமான கேள்வி தானே. நம்ம கூட மரத்தை பிடிச்சிது அப்படி பஜனை பண்ணுற மாதிரி பண்ணலாம், அது பண்ணுறதா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சாதாரண ஒரு வஸ்து தானே. அவர் சொன்ன நியாயம்தான், வாஸ்தவம் தான், நீங்கள் சொல்கிறது ரொம்ப 100% உண்மைதான். இப்போ பாண்டரங்க பசங்க எல்லாம் பண்ணால் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம். உடனே நிறைய பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் உட்காந்து பஜனை பண்ணி பிரசாதம் எல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணார் கணேசநாதர். உடனே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தார். இப்போ பொறாமக்காரசன் அவளோட புது சிஷ்யன் மாமரம் இருக்காள், அவளுக்கு கொடுக்கலையா அப்படின்னா, அதோ அப்படின்னு அந்த பழம் என்னெல்லாம் பிரசாதம் நிவேதனம் பண்ணாலும் கொண்டு வந்தா. மாமரமே இந்த பாண்டரங்க பிரசாதம் நன்னா வாங்கி சாப்பிடு அப்படின்ற. மரத்துக்கு போய் அதை பழம் கொடுப்பாள? மர ஜென்மாவே போன ஜென்மத்தில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சுயநலத்தோடு இருந்தனால தான் அடுத்த ஜென்மாவில் மரமாக பிறக்கிறோம். மரமாக இருந்து வெயிலையும் மழையிலையும் காய்ச்சி அடுத்த ஆளுக்கு உபகாரமாக நிழல் கொடுக்கறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கான, அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பூர்வ ஜென்மத்தை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது இல்லையா, அதுக்கான பாபம் தான் மரமாக பிறக்கிறது. எல்லாருக்கும் பிரயோஜனம், அதனால அதுக்கு பிரயோஜனம் இல்லை. சந்திரமன் நன்னா மனம் வீசுறது, அதுக்கு பிரயோஜனம் இருக்கு, அதை விட்டுறா. மாமரம் நன்னா காய்க்கிறது, பூக்கிறது, பழுக்கிறது, ஒரு பழம் அதனால சாப்பிட முடியுமா? சரி, நன்னா காய்க்கிறதே சும்மா இருக்கலாம், கல் எடுத்து அடிக்கிறோம், காய்க்கலையா வெட்டுறா. இது எப்படி இருந்தாலும் மரத்துக்கு பிரச்சனை. அவ்வளோ விசேஷம் அது, மர ஜென்மா. மரம் மாதிரி நிற்கிறேன்னு உங்களோட சமயத்தில் பகவான் கொண்டாடுறான். பாகவதத்தில் கோபால குழந்தைகளை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், மனுஷன் எப்படி இருக்கணும்னா மரம் மாதிரி எல்லாத்துலேயும் பிரயோஜனத்தோடு இருக்கணும். இருக்கும்போதும் பிரயோஜனம், வெட்டினாலும் பிரயோஜனம். சந்தன மரம் தன்னை கோடாரி எடுத்து வெட்டுறான், இந்த கோடாரியில் கூட சந்தன வாசனை அடிக்கிறது. மரம் போல அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருக்கணும். பரோபகாரம் இதம் ஷரீரம் அப்படின்றான் பகவான். உடனே அவர் மரத்துக்கிட்ட சொல்றார், பகவத் பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்றார். உடனே அந்த மரத்தோட அடிபாகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த அப்படி தொலைக்கிறது, ஒரு வாய் மாதிரி இப்படி திறக்கிறது. இந்த மரத்தை சமையல் சில இடங்களில் பார்த்தா அப்படி வெடிப்பு வரும், உள்ள போலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மரம் நல்லா இருக்கிற மரம், நல்ல மரம், நல்ல வைரம் பாஞ்சகட்டன் வாழை, அந்த மாதிரி நல்ல பழைய மரம். இவர் சொன்ன உடனே அழகாக அப்படி வாய் மாதிரி இப்படி திறக்கிறது. அதுக்குள்ள பிரசாதத்தை போடுறா, என்னன்னா மென்னு 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 சாப்பிட்றது. கண்ணதிற்கு அத்தானா பேரும் பார்க்க, அந்த மாதிரி மரம் வீட்டில் வச்சுக்கவே மாட்டோம். அதாவது பக்தனுடைய பக்திக்கு இயற்கையும் கேட்கும், இயற்கையும் அடங்கும். பகவானே வசப்படுறான்னா உடனே இந்த பொறாமக்காரெல்லாம் பயந்து போயிடுச்சான். என்னடா அது வம்பா போச்சே, இவர்கிட்ட ஒன்று வருஷம் அப்புறம் கையில் ஒரு வாய் வயிற்றில் ஒரு வாய் கமந்தன் மாதிரி ஆக்கிட்டாருன்னா வம்பே வேண்டாம்னு சொல்லி, சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா இல்லை, நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இல்லை நாங்கள் உங்களை கேவலப்படுத்த. அவர் சொன்ன கேவலமே படுத்தலைப்பா, பாண்டரங்கனுடைய நாம பலத்தை எல்லார் முன்னாடியும் நீங்கள் நிரூபணம் பண்ணல. அதான் பெரியவா, பாண்டரங்கனுடைய நாமத்தை எல்லார் முன்னாடியும் நிரூபணம் பண்ணிட்டுப்பா அப்படின்னா. ஆனால் அவர்களும் பக்தர்கள் ஆயாச்சு, நிறைய நாமஜபம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நிறைய பிராமணாளுக்கு இது பிடிக்கலை, ஒரு பிராமண ஜாதி இல்லை. எல்லாரும் வந்து சத்தம் போடுறா. ஒரு நாள் பிராமணாலாம் கூடி வந்து, நீ பிராமண ஜாதி கிடையாது, நீ என்னமோ வேத உபநிஷெல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருக்காய், பாண்டரங்க நாமத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காய், எங்களை மாதிரி பிராமணாளுக்கு தான் அதெல்லாம் சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு, வேத உபநிஷத்துலாம், நீ ஊரை ஏமாத்தின்னு இருக்காய், உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னா சத்தம் போட்டார். கையை கூப்பிட்டு சொன்னார், வாஸ்தவம் தான், நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் தான்,
இந்த மரத்துலேயே அந்த பனைமரம் நல்லா ஒசரமாக வளரும். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நிழலே தராது. அந்த மாதிரி நீங்களும் நல்லா உயர்ந்த ஜாதி தான், ஆனால் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இருக்காது, அவ்வளவுதான். உங்கள் கைகள் கூட தட்டி பசனை பண்ணுறதில்ல. உங்களை விட இந்த கல்லெல்லாம் இருக்கு பாருங்க, இதுகிட்ட சொன்னால் கூட தட்டி தட்டி பசனை பாடுங்க சொல்லிட்டாரு. பிராமணாவுக்கு கோவம், என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கா, கல்லெல்லாம் பஜனை பண்ணுன்றியோன்னு. அவர் தான் சத்தியமாக பண்ணுமே, பகவநாம சங்கீர்த்தம் கேட்டா எல்லாருமே ஆடுவா அப்படின்னு சொல்லி பஜனை பண்ண ஆரம்பிச்சார். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா. யாரும் கை தட்ட, நிறைய பேர் கை தட்ட மாட்டேங்கிற. இப்பதான் சொன்னேன் கை தட்டணும்னு சொன்னேன். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. दीनदयाळा पाण्डुरङ्गा भक्तवत्सला पण्ढरीनाथा. पाण्डुरङ्गा पण्ढरीनाथा पण्ढरीनाथा पाण्डुरङ्गा. सद्गुरुनाथा पाण्डुरङ्गा सज्जन रसिका पण्ढरीनाथा. सद्गुरुनाथा पाण्डुरङ्गा सज्जन रसिका पण्ढरीनाथा. பஜனை பண்ண ஆரம்பிச்சோன்னு அங்கே நிறைய கல்லெல்லாம் ஓரத்தில் இருக்கு இல்லையா, ஒரு கல் அப்படி மேலே ஏறி இப்படி குதிக்கிறது, ஒரு கல் மேலே இப்படி குதிச்சுக்காது. அவர் என்ன தாளம் போடுறாரோ எப்படி நம்ம கை இப்படி தட்டுறோம் இல்லையா, ஒரு கை மேலே இப்படி தட்டி தட்டோம். இந்த மாதிரி கல்லெல்லாம் அப்படி குதிச்சு 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பிராமணாலாம் பயந்துட்டா, கல்லெல்லாம் எடுத்துட்டானா அப்படி குச்சி குச்சி பண்ணிட்டுனா. ஆனால் பிராமணாலாம் அப்படி கல்லெல்லாம் குதிக்கிறது. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அங்கே பாரு அப்படின்றா. மரங்கள்லாம் லைனாக நிற்கிறது. ஒவ்வொரு மரமும் அதோட கலைகள் இருக்கு, அதான கைகள். அந்த கையை வச்சுட்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்படி அந்த கல்லு தாளம் போடுறது, மரங்கள் தாளம் போடுறது. ஒருத்தர் அங்கே பாரு அப்படின்றா. இந்த அணில்லாம் நிறைய அங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒன்னோட ஒன்று கையில் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. நாங்கள்லாம் அதிசயிச்சு போயிட்டா, பிரமிச்சு போயிட்டா. இப்போ இன்னொருத்தர் பாரு, அங்கே பாரு பட்சிகளை பாருன்றா. இந்த பட்சிகள்லாம் அது கையில் தட்டுறது, சத்தம் வரலையா. உடனே அழகு இருக்கு இல்லையா அதோட மூக்கு, அதை வச்சு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. கோலாட்டம் ஆடுற மாதிரி அதெல்லாம் மூக்கோட மூக்கு அப்படி தட்டுறதுதான். இப்படி எல்லாம் பாருங்க, இங்க பாரு அப்படின்றான். என்னடா நான் உடுத்திட்டு இருக்கிற வஸ்திரம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படி ஆடுது. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிதநாதா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. எல்லாம் ஆடுறத பார்த்துட்டு இருக்கா. அந்த புல்லெல்லாம் ஒன்னோட ஒன்று அப்படி உரசிக்கிறதான். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா.
அந்த காஞ்ச சருகு இலையெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்னோட ஒன்று உடச்சுட்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா இப்படி எல்லாம் பஜனை பண்றது. அப்ப இவாள்லாம் அப்படி பார்க்க நிறைய பக்த ஜனங்கள்லாம் பாடிட்டு இருக்கா, தூக்கி வாரி போடுறது. அவ முடி இருக்கு பாருங்க, அந்த முடியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ராம்நாளுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல, பயம் வந்துடுத்து. ஹே பிரபு ரட்சிக்கனா மேல பாக்குறா, இந்த மேகங்கள்லாம் ஒன்னோட இருக்கான் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சரி, மேகம் இப்படி ஆடுறதுன்னு பார்த்தா பக்கத்துல குளத்துல இருக்கிற ஜலம் அதை அலக்கை வச்சுட்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. எல்லாம் பஜனை பண்றது. அப்படி பார்க்கறேன், அந்த பூமியில வெடிப்பு இருக்கும் தெரியுமா, அப்படி பாலம் பாலமா அந்த வெடிப்புல போனா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்ப நிறைய மாடுகள்லாம் உட்காந்து பஜனை கேட்டு இருக்கு. அதெல்லாம் அப்படி கொம்பு வச்சுல பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. இதெல்லாம் பார்க்கறது. அப்ப இந்த புலியடெல்லாம் இருக்கான், அதெல்லாம் பார்த்து எப்படிதான் பாடுறதுன்னு தெரியா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்ப காண ஒன்னோட ஒன்று தலையை மோதி மோதி பாண்டுரங்க பஜனை பண்றதான். ராம்நாளுக்கு அழுக வந்துடுச்சு. இவ்வளவு வஸ்துக்கள் பண்றது நம்ம ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கோமே. இந்த பஜனை போய் கேவலம்னு சொல்லிட்டோம். மேகத்திலேருந்து புல்லுலேருந்து பக்தர்களுடைய ரோமக்கால்லேருந்து பூமியில் இருக்க வெடிப்புலேருந்து சின்ன சின்ன பசு பிராணிகள்லேருந்து கோரமான புலியிலேருந்து மாடுலேருந்து வஸ்திரம் வரைக்கும் பஜனை பண்றது. கல்லு கூட தாளம் போடுறது அப்படின்னு கதறி அழுது இந்த கணேசன் அவர் காலில் விழுந்தா. உடனே அவர் கையை பிடிச்சு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிதநாதா பண்டரிநாதா ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிதநாதா பண்டரிநாதா. அப்படி அவாளி கையை தட்டி பஜனை பண்ண வச்சா. பிராமணாலாம் அவர் திருவிடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அவர் சொன்னார், நாமஜபம் தான் கலியுக தர்மம், அதனால அதை பழிக்காதீங்கன்னு ஒன்று அவ சொன்னா. வாஸ்தவம் தான். வேதமெல்லாம் ஜபிச்சா கூட நாமஜபத்தை கிடைக்கிற ருச்சி என்ன? நாமஜபத்துக்கு கல்லும் மயங்கும்ன்றதை பார்த்துட்டோம். மேகம் கூட பஜனைக்கு தாளம் போடும்னு தெரிஞ்சுட்டோம்.
நீங்கள் எப்பொழுதும் பாண்டரங்கனுடைய இந்த நாமம் வாயில் வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு கேட்டார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். இப்படி இந்த பாண்டரங்க பஜனை இருக்கு பார்த்தாளா, அது எல்லாத்தையும் மாற்றும். இப்போ நமக்கே தெரியாமல் அப்படி மாடு மாடி இப்படி கரையாற்றணும் விட்டணும் அப்படின்னு வரது இல்லையா, அதுதான் பாண்டுரங்க பஜனை. அவ்வளவு சுலபமானவன், எளிமையானவன் நம்முடைய பாண்டுரங்க. அந்த பாண்டுரங்கன் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தான். சுதந்திரம் வந்து சுதந்திரமாக ஒரு பக்தி பண்ணவும் பஜனை பண்ணுறதுக்கும் ஒரு நாம ஜபம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கான். இத்தனையும் எங்கெங்கேன்றா கிடச்சதுன்னா இந்த பாரத தேசத்தினாலே கிடச்சது. இந்த பாரத தேசம்தான் அம்மா பால் ஊட்டுவான்னு சொல்லுவா இல்லையா, அம்மா தாய்ப்பால் தான் பலம். இந்த பாரத தேசம் நமக்கு தாய்ப்பால் ஊற்றுறடா, நான் பக்தி என்னும் பாலை ஊட்டின்னு இருக்கிற ஒரு மாதா நம்முடைய பாரதம். குண்டலீகவாராதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க 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 பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க சத்குருநாதா பாண்டுரங்க சத்ஜனரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க 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 ஆசிதநாதா பண்டரிநாதா ஆனந்த ரூபா பாண்டுரங்க ஆசிதநாதா பண்டரிநாதா ஆனந்த ரூபா பாண்டுரங்க ஆசிதநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க 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 தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க சத்குருநாதா பாண்டுரங்க சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா 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 பாண்டுரங்க பண்டரிநாதா
पंडरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंडरीनाथा 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 पांडुरंगा पंडरीनाथा पांडुरंगा जय सद्गुरु महाराज की समस्त भागवदलु को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சரணம் குருவாசனம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की कुंडलीकवाराधा जय भोलो श्री केशव स्वामी महाराज की जय भोलो श्री गणेशनाथ महाराज की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम राम कृष्ण हरि